வணக்கம். காடேஸ்வரா கிச்சன்லேருந்து கலா பன்னீர்செல்வம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அது கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்ததுனால போட முடியல. இன்றைக்கி நம்ம இட்லிக்கு தோசைக்கு வெண்பொங்கலுக்கெல்லாம் ஆகிற மாதிரி சொரக்காயும் தக்காளியும் எப்படி 5 நிமிஷத்தில் கடையலாங்கிறத பார்ப்போம். அது தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி 2, சொரக்காய் ஒரு 6. நான் 2 பேர்த்துக்கு போடுறேன். நீங்கள் அதை எண்ணெய் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தக்காளியையும் சொரக்காயும் உள்ளே போட்டுருவோம். கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கு கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்குவோம். விசில் வரட்டும், பார்க்கலாம். சொரக்காயும் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. 2 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். சீக்கிரம் ஆயிரும் உங்களுக்கு. நம்ம அப்படியே போட்டு வச்சு வேகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கு பதிலாக இதில் வச்சிங்கன்னா சூப்பராக சீக்கிரம் ஆயிரும். அதுக்கு தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். சட்டியை அடுப்பில் வச்சிருக்கிறேன். காயிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு தேவையில்லை. அதுக்கு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம். இப்போ நல்லா வெங்காயம், மிளகாய், கொத்தமல்லி, சீரகம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா, தக்காளியும் சொரக்காயும். தோசை, இட்லி, சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொண்டு போகலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நம்ம அப்படியே அரிஞ்சு போட்டு வச்சா வேகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமத்தெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடைஞ்சிருவோம். நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு இதை செய்ய ஆரம்பித்தேன். இங்கே பாருங்கள், இப்போ இது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இட்லி ரெடி ஆகுது. நம்ம இட்லி, சொரக்காய், தக்காளி கடைசல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காடேஸ்வரா கிச்சனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.